வணக்கம். குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, உங்களுக்கு இந்த சுக்கிர மேட்ல இந்த மாரி மெலிதான கோடுகள் இருந்தாலும் சரி, இல்லன்னா வெள்ளை கலர்ல மார்க் பண்ணியிருப்பாங்க, ஒயிட் கலர்ல. நல்ல ஒரு அழுத்தமான ரேகைகளா இருந்தாலும் சரி. இந்த மாரி அமைப்பு இருந்து, உங்க கைரேகையில திருமண ரேகை மேல உங்களுக்கு வந்து அந்த ஒய் ஷேப் வடிவங்கள், அதாவது ஒரு ரேகை பயணிச்சு, அது பக்கத்தில ஒரு ரேகை வந்து பிரியும். இந்த மாரி கைரேகை இருந்ததுனாலே, குழந்தை பிறப்பு சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பேபி பிறக்கக்கூடிய அமைப்பு உள்ள கைரேகை. அப்போ இந்த மாரி அமைப்புக்கு குரு மேடையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஏன்னா, குரு தான் உங்களுக்கு வந்து குழந்தை காரகம்னு சொல்லக்கூடியவங்க. அந்த குரு மேடும் நல்லா இருந்து, அந்த குரு விரலும் நல்ல ஒரு உயரமா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து 2 பேபிகள், ட்வின்ஸ் பேபிகள் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாரி இருக்கணும். இது வந்து நீங்க கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். அதனால உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்புல இதுவும் ஒரு விதிமுறைகள் சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால குரு மேடு நல்லா இருந்து, திருமண ரேகையிலும் இந்த மாரி ரேகை இருந்து, சுக்கிர மேட்லயும் பார்க்கும்போது இந்த மாரி மெலிதான ஒரு கோடும், அழுத்தமான ஒரு கோடுகளும் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து ஆண் குழந்தையும், பெண் குழந்தையும் பிறப்பாங்க.